ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஒரு லட்டு ரெசிபி பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள்: நெய், அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம், சீனி, ஏலக்காய், கடலை மாவு. நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். 2 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு சீனி வேணும். 2 கப்பு மாவு எடுத்தாச்சு. இதே கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். 1 பிஞ்சு சால்ட்டும் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இருக்குது, இதில் ஊற்றி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி தான், ரொம்ப முருக விடக்கூடாது, உடனே எடுத்துடணும். இதே போல் எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி ரெடி. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு பல்ஸ் வச்சா போதும். இந்த கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கலாம். ஃபுல் வீடியோ கவர் ஆகலை மக்களே, நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை கொட்டிக்கலாம். கிண்டிகிட்டே இருங்க, டக்குன்னு கொஞ்சம் கட்டியாகும். இப்போ கொஞ்சம் கட்டியாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். எடுத்து வச்சுருந்த நெய் போட்டுக்கலாம். அண்டிப்பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் லட்டு உருட்டிக்கலாம். லட்டு உருட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லட்டு நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.